வணக்கம் நேயர்களே, அறிவை விரிவிசை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் சிபி. 12ஆம் வகுப்பிற்கு பிறகு உயர்கல்வியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பற்றி ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று MBBS BDS படிப்புகளுக்கு மாற்றாக மருத்துவத்துறையில் அந்த படிப்புகளுக்கு இணையான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கால்நடை மருத்துவ அறிவியல் மற்றும் ஆயுஷ் மருத்துவம் எனப்படக்கூடிய சித்தா, ஹோமியோபதி இது போன்ற படிப்புகள். இந்த படிப்புகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ஆழமான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க போறோம். இது பற்றிய வழிகாட்டுதலை கொடுப்பதற்காக தமிழ்நாடு கால்நடை அறிவியல் மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் முனைவர் திலகர் அவர்கள் நம் அரங்கத்தில் இருக்கிறார்கள். அதே போல ஆயுஷ் மருத்துவ படிப்புகள் தொடர்பான வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் தருவதற்காக ஆயுஷ் மருத்துவர் திரு செந்தமிழ் செல்வன் அவர்கள் நம்மோட இணைப்பில் இருக்காங்க. நேயர்கள் உங்களுடைய கேள்விகளை 044282822852 என்ற தொலைபேசி எண்ணிலும் 0446695734 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி நியூஸ் 18 தமிழ்நாடு என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் நேரலையில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய கேள்வியை அங்கும் பதிவிடலாம். நிகழ்ச்சிக்குள் போவதற்கு முன்பாக இந்த படிப்புகள் பற்றியான ஒரு சிறிய அறிமுகத்தை ஒரு செய்தி தொகுப்பின் வழியாக பார்க்கலாம். கால்நடை மருத்துவ அறிவியல் கல்வி ஒரு நடைமுறை தொழிற்கல்வியாகும். விலங்குகளுக்கு நோய் பரவாமல் கட்டுப்படுத்துவது, நோயுற்ற காயம்பட்ட விலங்குகளுக்கு மருத்துவம் அளிப்பது, விலங்குகளின் நோய் மனிதர்களுக்கு பரவாமல் தடுப்பது போன்றவையே ஒரு கால்நடை மருத்துவர் மேற்கொள்ளும் பணியாகும். விலங்குகளின் உடற்கூறியல், மருத்துவம் மற்றும் விலங்கு நோய்கள் தடுப்பு முறை ஆகியவையே இந்த கல்வியில் அடங்கியுள்ள பெரும் பிரிவுகள் ஆகும். கால்நடை மருத்துவராக பணிபுரிய கால்நடை மருத்துவத்தில் இளநிலை பட்டம் அவசியமாகும். கால்நடை மருத்துவ அறிவியல் மற்றும் கால்நடை வளர்ப்பு இளங்கலை பட்டப்படிப்பிற்கு இயற்பியல், வேதியியல், உயிரியல் பாடங்களோடு +2 வகுப்பில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இந்த 5 ஆண்டு படிப்பிற்கு இந்திய கால்நடை மருத்துவக் கழக பரிந்துரைப்படி மாநில அளவில் கால்நடை வேளாண் பல்கலைக்கழகங்களும் இந்திய அளவில் இந்திய வேளாண் ஆய்வுக் கழகமும் நடத்தும் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். கால்நடை மருத்துவ அறிவியல் ஏராளமான வகைகளில் வேலைவாய்ப்பை வழங்குகிறது. கால்நடை மருத்துவர்கள் அரசின் கால்நடை வளர்ப்பு துறைகள், கோழி பண்ணைகள், மாட்டுப் பண்ணைகள், ஆடு மற்றும் முயல் பண்ணைகள், பந்தய சங்கங்கள், குதிரை பண்ணைகள், தனியார் மற்றும் அரசு கால்நடை மருத்துவமனைகள் ஆகியவற்றில் வேலைகளை தெரிந்து கொள்ளலாம். தனியாகவும் மருத்துவ தொழிலில் ஈடுபடலாம். விலங்குகளின் மேல் பரிவும், விலங்குகளும் மனிதர்களை போன்றவையே என்ற எண்ணமும் கொண்டவர்கள் இந்த துறையை தேர்ந்தெடுப்பது சிறந்த முடிவாகும். MBBS BDS படிப்புகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவ அறிவியல் பற்றி ஒரு செய்தி தொகுப்பின் வழியாக அந்த தகவல்களை பார்த்தோம். இப்போ நிகழ்ச்சிகளை போகலாம். முதலில் உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் சார். நான் முதல்ல உங்ககிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் முன்னாடியே நான் குறிப்பிட்டேன், MBBS BDS படிக்க இயலாதவர்கள் அதற்கான சூழல் ஏற்படலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து கண்டிப்பாக வெட்டரி சயின்சஸை தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் பரவலாக இருக்குது. இந்த வருடம் நீங்கள் எவ்வளோ இடங்களை வந்து நீங்கள் ஒதுக்க போகிறீங்க? இல்லை, மொத்த இடங்களின் எண்ணிக்கை சென்ற ஆண்டு மாதிரியே தான் இந்த வருஷம் இருக்கும். கால்நடை மருத்துவத்திற்கு கிட்டத்தட்ட 4 அரசு கல்லூரிகள் எங்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்குது. இந்த 4 அரசு கல்லூரிகள் தொழில்நுட்ப கல்லூரிகளை தவிர ஒன்லி கால்நடை மருத்துவத்திற்கு மட்டும் 4 கல்லூரிகள். இந்த 4 கல்லூரிகளையும் மொத்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி 120, நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து 80, திருநெல்வேலியில் இருக்க மருத்துவக் கல்லூரியும் ஒரத்தநாடோட மருத்துவக் கல்லூரியில் ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா 60 இடங்கள். ஸோ கிட்டத்தட்ட 320 இடங்கள் கால்நடை மருத்துவத்திற்கு இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து எண்ணிக்கை அதிகரிக்கப்படுமான்றனா வாய்ப்புகள் இருப்பதற்கு பிரகாசமாக இருக்கிறது. ஏன்னா மாணவர்களோட ஆர்வம் அதை நோக்கி திரும்பி அது நாங்கள் எப்படி பண்ணுறோன்னா, ஒவ்வொரு வருடமுடைய விண்ணப்பங்களை வைத்து விண்ணப்பங்கள் அதிகமாகும் பொழுது நாங்களே அரசுக்கு ஒரு பரிந்துரை முன்னெடுவோம். அதை அரசு கவனமாக பண்ணி கொடுக்குற பட்சத்தில் எண்ணிக்கைகள் உயர வந்து வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக அது இந்த படிப்புகள் பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அடுத்ததாக திரு செந்தமிழ் செல்வன் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. MBBS BDS படிப்புகளுக்கு மாற்றா அந்த படிப்புகளை விட்டுட்டு ஆயுஷ் மருத்துவத்தை ஒருவர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் வைக்கக்கூடிய காரணம் என்னவாக இருக்கும்? சார், முதல்ல ஆயுஷ் மருத்துவம்னு என்னென்னு நான் சொல்லிடுறேங்க சார். ஆயுஷில் AYUSHங்க. A ஃபார் ஆயுர்வேதா, Y ஃபார் யோகா அண்ட் நேச்சுரோபதி, U ஃபார் யுனானி, S ஃபார் சித்தா, H ஃபார் ஹோமியோபதிங்க. இப்போ நமக்கு MBBS பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி தாங்க. BDS பேச்சுலர் ஆஃப் டென்டிஸ்ட்ரி அண்ட் சர்ஜரிங்க. இதில் இப்போது ஆயுஷில் மொத்தம் வந்து 5 வகையான படிப்புகள் இருந்துகிட்ருக்குங்க. ஆயுர்வேதத்துக்கு வந்து BAMSங்க சார், பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரிங்க.
தென் பிஓஎம் பிஎன்ஒய்எஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்சஸ்ங்க. பிஓஎம்எஸ் பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரிங்க சார். பிஎஸ்எம்எஸ் பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரிங்க. பிஹெச்எம்எஸ் பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரிங்க. இந்த 5 வகையான படிப்புங்களும் எம்பிபிஎஸோட டியூரேஷன் வந்து 5 வருஷங்க. 4.5 years வந்து ஸ்டடீஸ் இருக்கும், ப்ளஸ் 1 year வந்து ஹவுஸ் சர்ஜன் இருக்கும். அதே யூக்கல் படிப்பு தான் இது இல்லைங்க. இப்போது நம்ம எம்பிபிஎஸ்சில் படித்தோம்னா ஒன்லி ஆங்கில மருத்துவம் மட்டும் வந்து மாடர்ன் சயின்டிஃபிக் மெடிசன், அலோபதி மெடிசன் மட்டும்தான் சார் படிக்கணும். ஆனால் இந்த 5 கோர்சஸில் பிஏஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பிஎன்ஒய்எம்எம்எஸில் வந்து 2 சிஸ்டத்தையும் படிச்சாகணுங்க. நம்ம நாட்டு வைத்திய முறைகளான ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, யோகா, தென் அப்புறம் ஹோமியோபதியும் ப்ளஸ் அட் த சேம் டைம் மாடர்ன் சயின்டிஃபிக் மெடிசனும் 2மே எங்களுடைய சிலபஸ். நவீன மருத்துவ கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மருத்துவத்தில் இருக்கு. நிச்சயமா இருக்கு. ஏன்னா வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ எம்பிபிஎஸ் வந்து கட் ஆஃப் ஜாஸ்தியா இருக்குங்க. கிடைக்கலன்னா தாராளமா பயப்பட வேண்டாங்க, இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆழமா அதை பத்தி பேசுவோம். ஒரு நேயர் இணைப்பில் நினைக்கிறார். விக்னேஷ் வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ, உங்களுடைய கேள்வி கேட்கலாம் விக்னேஷ். உங்களுடைய கேள்வி கேட்கலாம். தொலைக்காட்சியை பார்க்காம உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். இந்த கால்நடை மருத்துவத்திற்கு என்ன மாதிரி படிப்பு படிச்சிருக்கீங்க? இப்போ நீங்க என்ன விக்னேஷ் படிச்சிட்டு இருக்கீங்க? நான் 12th முடிச்சிட்டு ஐடி முடிச்சிட்டு அடுத்து டிப்ளமோ. 12ஆம் வகுப்புல என்ன கோர்ஸ் எடுத்தீங்க? என்ன பிரிவு எடுத்தீங்க? 12ஆம் வகுப்பு சயின்ஸ் குரூப். உங்களுடைய வயது என்ன விக்னேஷ்? 22. நீங்க 12ஆம் வகுப்புல என்ன பிரிவு எடுத்தேன்னு மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யுங்க. அறிவியல். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க விக்னேஷ். நீங்க என்ன பிரிவு எடுத்தீங்கன்னு சரியா சொல்லவே இல்லையே. இல்ல, அவர் அறிவியல் சயின்ஸ் பிரிவு, சயின்ஸ் குரூப் தானே எடுத்திருக்கீங்க இல்லையா? அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நீங்க தொடர்ந்து பேசலாம். இந்த மாணவர் கேட்ட கேள்வி வந்து என்ன படிச்சிருக்கணும் கால்நடை மருத்துவத்துக்குன்னு கேட்டாரு. கால்நடை மருத்துவத்துக்கு வந்து படிக்கணும்னு சொன்னோம்னா சயின்ஸ் குரூப் அவர் எடுத்த பிரிவு வந்து இந்த படிப்புக்கு வந்து தகுதி தான். அது எப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ. ஸோ பயோவில் வந்து பாட்டனி, ஜூ அப்படி காம்பினேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இது 3மே நாங்கள் வந்து மார்க் எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் பயோவுக்கு வந்து 100 மார்க்ஸ் ஆவரேஜ் எடுப்போம். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து 50-50. அவர் எலிஜிபிள் ஆகிட்டார்னா, எந்த வகுப்பினர் சார்ந்தோன்னு சொல்லலை, எலிஜிபிள் ஆகியிருந்த பட்சத்தில் இந்த 50-50-100க்கு ஆவரேஜ் எடுத்து அக்ரிகேட் எடுத்து கட் ஆஃப் போட்டு ரேங்க் போடுவோம். ரேங்க் எல்லாமே ஆன்லைனில் தான் அந்த வருஷம் வரும். போன முறை வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு ஆல்மோஸ்ட் அபவுட் 1.98.5, பிசிக்கு வந்து 197.5. ஸோ இவர் வந்து அந்த மார்க் அளவு இந்த வைத்திருந்தாரானால் இந்த முறை அவர் முயற்சி பண்ணலாம். இப்போ இவருக்கு வயது வந்து 22ன்னு குறிப்பிட்டிருக்காரு. ஐடி முடிச்சிருக்காரு, டிப்ளமோ படிச்சிருக்காரு. ஒரு நீண்ட இடைவெளி இருக்குது 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு. எத்தனை வருட கால இடைவெளி? அந்த உச்சவரம்பு என்னவாக இருக்குது? இல்லை, இது வந்து எப்படின்னா புது பாடத்திட்டம் இந்த வருடத்துலேருந்து அறிமுகப்படுத்தப்படுது. மாணவர்களுக்கு எல்லாரும் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வருடத்திலிருந்து கால்நடை மருத்துவம் அகில இந்திய அளவில் பாடத்திட்டம் புதிதாக கொடுக்கப்பட்டுள்ளது. அது என்ன அப்படின்னா, அந்த பாடத்தை வந்து கால்நடை மருத்துவம் இன்றைக்கு 5 வருடங்கள் படிப்பது 5.5 வருடங்கள் ஆக போகின்றது. இந்த பாடத்திட்டங்களை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 வருடம் வரை நீங்கள் படிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2017 நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 25-26க்குள்ள நீங்கள் முடிக்கணும். அந்த புதிய பாடத்திட்டத்தில் வந்து தோல்வி அடைந்தீங்கன்னா திருப்பி நீங்கள் போய் மறுபடியும் படிக்கிறதுக்காக இந்த காலகட்டம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எல்லா மாணவர்களும் 8 வருஷம் 9 வருஷம் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. குறுகிய காலத்தில் இந்த 5.5 வருடத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். கந்தசாமி என்ற இணைப்பில் இணைகிறார். வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். நான் என் பொண்ணு வந்து இது பயாலஜி குரூப்பு, ஆனால் நர்சிங் மேக்ஸ் இல்லாமல். கேட்கலாம் சார், தொடர்ந்து உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வித் நர்சிங்கு. சரிங்க. இப்போ நான் வந்து பிஎன்ஒய்எஸ்ல சேரலான்னு இருக்கேன். அதோடைய ஸ்கோப் எப்படி இருக்கு அது அப்படின்னு கேட்கணுமா? சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இவங்களுக்கான வழிகாட்டுதல் கொடுக்கலாம் சார். சார் தாராளமாக சேரலாங்க சார். ஏன்னா வந்து பிஎன்ஒய்எஸ் ஸ்கோப் வந்து இன்றைக்கி வந்து வேர்ல்டு லெவலில் வந்து நல்லாவே இருந்துகிட்டு இருக்குங்க. வேர்ல்டு யோகா டேன்னு சொல்லிட்டு வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனால் உலகம் முழுக்க வந்து அந்த படிப்புக்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருந்துட்டு இருக்குங்க. தாராளமாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாங்க. இப்போ ஆயுஷ் மருத்துவ படிப்புகள் எடுத்து படிப்பதற்கு 12ஆம் வகுப்பில் என்ன பிரிவை தேர்ந்தெடுத்திருக்கணும்? ஒகேஷனல் பிரிவை தேர்ந்தெடுத்தவர்களால் இந்த படிப்பிற்குள் வர முடியுமா?
இல்லை சார், ஒகேஷனல் பிரிவுகளுக்கு வர முடியாதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்பிபிஎஸ்க்கு என்ன இருக்கோ பிபிசி சொல்லலாம் சார், பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அப்படி இல்லைன்னா வந்து பாட்டனி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிங்க. ஸோ அவங்க மெடிக்கலுக்கு என்ன, மெடிக்கல் எஜுகேஷனுக்கு என்ன அறிவியல் பாடத்தை வந்து பிரதானமாக எடுத்து படித்திருந்தால் பிரதானமாக எடுத்து பாடம் தொடர்ந்து பேசலாம். பெருமாள் நேயர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம், உடைய கேள்வியை கேட்கலாம். சார், நான் திலகத்தாட்ட கேட்கணும் ஒரு கேள்வி. பெருமாள், நீங்க இணைப்பில் இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். சார், தமிழ்நாட்டுல சார் வெட்டினரி காலேஜ் வந்து எங்கெங்க சார் இருக்கு? சரிங்க சார், தொடர்ந்து உங்க கேள்விக்கு பதில் சொல்ற கேட்டுங்க. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரின்னு சொல்லிட்டு வெப்பேரின்ற ஒரு இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கு. இரண்டாவது கல்லூரி வந்து நாமக்கல்ல இருக்கு, கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் நாமக்கல்ல இருக்கு. மூன்றாவது கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாடு என்ற ஒரு இடத்துல வந்து புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. கிட்டத்தட்ட ஒரு 6 வருடம் நடந்துட்டு முதல் பேட்ச் வெளியில் வந்துட்டாங்க. அனந்தர் கல்லூரி வந்து திருநெல்வேலியில் இருக்குது. திருநெல்வேலி டவுன்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர், அதுவும் அரசு கல்லூரி தான். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு மொத்தம் கால்நடை மருத்துவம் பயில அரசு கல்லூரிகள் 4 தமிழகத்தில் இருக்கிறது. நிச்சயமாக அந்த நேருக்கான ஒரு வழிகாட்டத்தில் கொடுத்தீங்க. இங்கே வந்து ஒரு துணை கேள்வி எனக்கு எழுது. தமிழகத்தில் 4 கல்லூரிகள் இருக்குது, 320 இடங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்திய அளவில் இருக்கக்கூடிய மற்ற பல்கலைக்கழகங்களை விட எந்த வகையில், எந்தெந்த அம்சங்களில் தனித்துவம் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகமாக இந்த படிப்புகளை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? இல்லை, தனித்துவம் வாய்ந்ததுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 பல்கலைக்கழகங்கள் கால்நடை மருத்துவத்திற்கு தனியாகவே இருக்கின்றது. 1989 தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் ஆரம்பிக்கும் போது ஆசிய கண்டத்திலேயே நம்ம பல்கலைக்கழகம் தான் முதல் ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம். அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இன்று வரை 1989 2017 வரைக்கும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மத்திய அரசுடைய தரவரிசை பட்டியலில், மத்திய அரசோட சென்ற வாரம் வெளியிடப்பட்ட வரிசையில் நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தான் முதல் மருத்துவ பல்கலைக்கழகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இது நான் வந்து இதுக்கு துணைவந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். கிட்டத்தட்ட வந்து மொத்த ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா 38வது ரேங்க்கு. அமங் த வெட்டனரி யூனிவர்சிட்டி தானுவாஸ் இஸ் த ஃபஸ்ட் யூனிவர்சிட்டி இந்த கண்ட்ரி. அதனால் மாணவர்கள் இங்கே படிக்கிறது வந்து நீங்கள் பெருமையாக அடையலாம். மற்ற மாநிலத்தில் 42 கல்லூரிகள் இருக்குது, மற்ற மாநிலத்தில் எல்லாம். அதை விட்டுட்டு இதில் படிக்கிறது உங்களுக்கு தான் பெருமை. நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். ஜெயலட்சுமி என்ற நேயர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நம்ம ஆரம்பத்தில் ஆயுஷ் மருத்துவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க, நவீன மருத்துவத்தை படிப்பதற்கான ஒரு சூழல் வாய்ப்பு இந்த மருத்துவத்தில் இருக்குது அப்படின்னு. ஒரு பொதுவான தோற்றம் வெளியில் இருக்குது. எம்பிபிஎஸ் போன்ற படிப்புகளில் படிப்பதை விட இந்த படிப்புகள் படிக்கும் பொழுது அறுவை சிகிச்சையோ இல்லை மற்ற விதமான மருத்துவ முறைகளையோ கையாள முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. இது எந்த அளவில் உண்மை? சார், அந்த தோற்றம் இருக்கிறது உண்மைதாங்க. அது வந்து அறியாமையினால் வந்த தோற்றங்க. இப்போ நம்ம உலகினர் முதல் மருத்துவம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர் மருத்துவம் விட சித்த மருத்துவம் தாங்க. அதுக்கப்புறம் ஆயுர்வேதம், யுனானி இதெல்லாமே தொடர்ச்சியான அதனுடைய வந்து தான் பின்னாடி ஆங்கில நவீன மருத்துவங்க. இப்போ நீங்கள் ஃபாதர் ஆஃப் சர்ஜரி கேட்டிங்கன்னா சுசுரா தாங்க. சுசுரா வந்து அவர் இந்தியன் தாங்கங்க. ஸோ இதில் வந்து அறுவை சிகிச்சை வந்து அந்த காலத்திலே வந்து விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத அக்காலத்திலே பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாமே அவங்க பண்ணியிருக்காருங்க. அதனால இதில் வந்து இப்போ டிகிரிலே பார்த்தீங்கன்னா யூஜி, பிஜி எல்லாமே இருக்குங்க. யூஜியில் பார்த்தீங்கன்னா இப்போ எம்பிபிஎஸ்னா பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி சார். ஸோ அதே தான் இங்கே பிஏஎம்எஸ்னா பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி சார். பிஎஸ்எம்எஸ் பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி. பியூஎம்எஸ் பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி. பிஹெச்எம்எஸ் பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி. இதில் சர்ஜரி வந்துடுதுங்க. ஸோ அதனால இப்போ எம்பிபிஎஸ்க்கு வந்து என்ன சர்ஜரிக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ அதே அளவு வந்து இந்த யூஜி படித்தவங்க பண்ணலாம். ஃபர்தர் மேஜர் சர்ஜரிஸ்னா எம்எஸ் ஆயுர்வேதா, எம்எஸ் யுனானி இருந்துட்டு இருக்குங்க சார். இதுக்கு வந்து நம்ம இந்தியன் மெடிசன் சென்ட்ரல் கவுன்சில் ஆக்ட் 1970 செக்ஷன் 17 கிளாஸ் 3 சப் கிளாஸ் பி அண்ட் டி வந்து ரைட் டு ப்ரொடியூஸ் எனி சிஸ்டம் ஆஃப் மெடிசனும், தென் அந்த ஐஎம்சிசி ஆக்ட் எம்பிபிஎஸ்க்கான அந்த ஆக்டில் என்ன உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கோ அந்த ரைட்ஸ் வந்து ஆயுஷ் டாக்டருங்களுக்கு இருந்துட்டு. நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இணைகிறார் மனோகரன். வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். நான் மனோகரன் குள்ளூர்ந்து பேசுறேங்க. இந்த ஆயுஷ் மருத்துவத்தை பத்தி கேட்கலாம் சார். ஆயுஷ் மருத்துவத்தை பத்தி சார்கிட்ட கேட்கணும். ஏன்னா நம்ம ஊர்ல இன்னைக்கும் யுனானி இந்த மாதிரியான மருத்துவம் பத்தி மக்களுக்கு சரியான விழிப்புணர்வு இல்லாத நேரத்துல இப்போ புதுசா ஆயுஷ்ங்கிற ஒரு முறை வந்திருக்குது அப்படிங்கிறத சரியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. இதுல வந்து சமீபத்தில் கூட பத்திரிகை எல்லாம் பார்த்தோம், தமிழ்நாடு அரசு போன்ற அரசுகள் இதற்கு சரியான ஆதரவு அளிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு குறைபாடு இருக்கிறத பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இதை பற்றி மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் கொண்டு போனோம். ஏன்னா இது ஒரு ஒருங்கிணைந்த மருத்துவ முறை அப்படிங்கிறப்போ நல்ல
வரவேற்பு மக்களுக்கு நிச்சயமாக இருக்கும். திரு மனோகரன், நிச்சயமா உங்களுடைய கருத்தை நாங்க வரவேற்கிறோம். இந்த படிப்பை பற்றியான புரிதலை முழுமையா கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி கட்டமைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு கேள்வி ஏதேனும் இருக்கிறதா? அதாவது கொண்டு போய் குழந்தைகிட்ட போய் சேர்க்கவே முடியல, இது சேர்க்கணுமே, அப்பதான் இந்த படிப்புக்கு மாணவர்கள் வருவாங்க. நிச்சயமா அந்த படிப்பின் மீதான ஆர்வம் எங்களுக்கு உங்களுடைய ஆர்வம் எங்களுக்கு புலப்படுது. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. பல மாணவர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான வழிகாட்டுதல் என்ற ஒரு பயணத்தில் தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். நிச்சயமா ஆயுஷ் மருத்துவ படிப்புகளை பல மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து அரசு முன்னெடுப்பாங்க அப்படின்னு நம்ம நிச்சயமா முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ இவங்க பிஜேபி கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு இது நாள் வரைக்கும் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஆயுஷ் இருக்குன்னு தனி மினிஸ்ட்ரி போட்டு மினிஸ்ட்ரி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அங்கே கேரளாவிலையும் ஆயுஷ் மினிஸ்ட்ரி இருந்துட்டு இருக்கு. நாங்கள் தமிழ்நாட்டிலையும் கேட்டுட்டு இருக்கோங்க. மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இதற்கான முயற்சிகள் எடுத்துட்டு தான் இருக்காங்க. அங்கே நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். செல்வராஜ் என்ற நேயர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம், உங்களுடைய கேள்வி கேட்கலாம். எங்க பையன் +2 முடிச்சிருக்காங்க சார். சரிங்க சார். முடிச்சுட்டு இப்ப ஹோமியோபதி இல்லையா கால்நடை மருத்துவருக்கு போகணும் அப்படின்னு கேட்டாப்ல. சரிங்க. அதான் அது கட் ஆஃப் என்னன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு. சரிங்க. 2 நிபுணர்கள், துறை வாய்ந்த ஆளுமைகள் இருக்காங்க. 2 பேர்ட்டையுமே முதல்ல கேட்கலாம். முதல்ல வந்து முனைவர்கிட்ட கேட்கலாம். நான் ஏற்கனவே இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேங்க. நீங்க வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக இருந்தானா 197.5ங்க. அதே வந்து மற்ற இதாக இருந்ததுன்னா ஒரு 5 மார்க் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கட் ஆஃப் மார்க். இது வந்து எப்படின்னா ஃபைனல் கவுன்சிலிங்கோட கட் ஆஃப் நான் சொல்லியிருக்கேன். எடுத்த முதல் இதுலேயே கிடைக்காது. கடைசி கவுன்சிலிங்கில் இந்த மாதிரி நாங்கள் லாஸ்ட் இயர் முடிச்சிருக்கோம். இந்த வருஷம் நிலை எப்படி இருக்கணுன்றது என்னால் சொல்ல இயலாது. மோஸ்ட்லி அதே மாதிரி இருக்குன்றது என்னோட கணிப்பு. பொது பிரிவினருக்கு 197.5ன்றது கடந்த வருடத்தோட நிலை அப்படின்னு இருக்கு. இந்த வருடம்ன்றது விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த மதிப்பெண்களுக்கு தகுந்தாற்போல் மதிப்பெண்ணோட அடிப்படை, மொத்த எண்ணிக்கையோட அடிப்படை, இது எல்லாமே சேர்த்து. ஆயுஷ் மருத்துவ படிப்புகளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் அரசு கல்லூரிக்கு இருக்கு? சார், அது வருஷத்துக்கு வந்து வேரி ஆகிட்டே இருக்குங்க. இப்போது வழக்கமாக என்ன பண்ணுவோம்னா லாஸ்ட்டாக தான் வந்து ஆயுஷுக்கான கவுன்சிலிங் எல்லாமே இருக்குங்க. அது நாங்கள் முன்கூட்டியே வைக்கிறதுக்கு எங்கள் ஆயுஷ் மெடிக்கல் வெல்ஃபேர் அசோசியேஷன் சங்கத்து மூலமாக கேட்டுட்ருக்கோங்க. அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்னென்னா வந்து இப்போ எம்பிபிஎஸ்க்கு மற்ற படிப்புகளுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காதவங்க இதில் கடைசியாக அதில் வருவாங்க. ஸோ டைம் வந்து இன்னும் கொடுத்தா சேர்றதுக்கு மாணவர்களுக்கு வந்து வாய்ப்பை வந்து உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் சொல்லிட்டு இருந்தாங்க சார். சரி, நிச்சயமா மருத்துவம் படிக்க முடியலை அந்த சூழல் அப்படின்ற ஒரு சூழல் வந்து இப்போ தமிழகத்தில் உருவாயிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய அரசு பள்ளிகளில் மாணவர்கள் இந்த நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலை அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கீங்க. இந்த கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு அவசியம் இல்லைன்னு பல முறை நீங்கள் தெளிவுபடுத்தியிருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அகில இந்திய அளவில் ஒரு 15 விழுக்காடு சீட் நீங்கள் ஒதுக்குறீங்க. அந்த இடங்களுக்கு வர வேண்டும் என்றால் என்ன காரணிகள் இருக்குது, என்ன வழிமுறை இருக்குது? அது புரிதலை வேறு மாதிரி நான் சொல்கிறேன். இளங்கலை கால்நடை மருத்துவத்திற்கு வந்து தமிழக அரசினுடைய கோட்டாவுக்கு வந்து நீட் தேவையில்லை. நீங்கள் அதை பற்றியெல்லாம் எதுவும் கவலை இல்லை. கவுன்சிலிங் ப்ராசஸ் நாங்கள் கால்ஃபர் பண்ணோன்னா நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் பண்ணிவிட்டு அந்த ஆன்லைனோட ஃபில்அப் பண்ண ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பிச்சிடணும். அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ளே அதோட அறிவிப்பு வெளியில் வரும். நீங்கள் கேட்ட மாதிரி இந்திய கால்நடை மருத்துவ சங்கத்தோட கோட்டா 15% கோட்டா 42 கல்லூரிகளுமே இருக்குது. சென்ற முறை வந்து இந்திய கால்நடை மருத்துவ சங்கம் தான் அந்த தேர்வை கண்டக்ட் பண்ணாங்க. இந்த வருஷம் அவங்களோட இயலாமையாக என்னன்னு தெரியல, வேரியஸ் ரீசனால் அவங்க பண்ணலை. இந்த நீட் கண்டக்ட் பண்ணுற பாடியே இந்த பிபிஎஸ்சிஏஹெச்சுக்கும் கண்டக்ட் பண்ணுறதாக ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. ஸோ மாணவர்கள் யாராவது நீட் தேர்வு எழுதியிருக்காங்களோ அதில் வெட்டினரி படிக்கணும்னு நினைக்கிறவங்கள அதிலிருந்து அந்த ரேங்கை வாங்கி அவங்க வந்து கவுன்சிலிங் பண்ணி அவங்க தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணி அந்தந்த காலேஜுக்கு அனுப்புவாங்க. முகப்புத்தகத்தில் நாகராஜன் என்ற நேயர் வந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அந்த கேள்வி என்னன்னு நம்ம பார்த்துடலாம். முகப்புத்தகத்தில் நாகராஜன் என்ற நேயர் வந்து வெதர் கவர்மெண்ட் ஜாப் ஆர் அவைலபிள் ஃபார் BNYS இன் தமிழ்நாடு ப்ளீஸ் டெல் மீ சார் அப்படின்னு நம்ம திட்டமிட்ட அந்த கேள்வியிலே இவரோட கேள்வியும் அடங்கியிருக்கு. இந்த குறிப்பிட்ட படிப்புகளை தாண்டி ஆயுஷ் மருத்துவ படிப்புகளுக்கு அரசு வேலைவாய்ப்பு, அரசாங்க மருத்துவர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் எந்த அளவில் இருக்குது சார்? அரசு வேலைவாய்ப்புகள் எல்லாமே இருந்துட்டு தானே சார் இருக்குது. இப்போதைக்கு வந்து மொத்தம் கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு ஆயுஷ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து மொத்தம் 1425 மருத்துவர்கள் வந்து பணியாற்றிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 சித்தா BSMS டாக்டர்ஸ் இருப்பாங்க. அங்கே ஆயுர்வேத டாக்டர்ஸ் ஒரு 100 பேர் இருப்பாங்க. இங்கே யுனானி ஹோமியோபதி, நேச்சுரோபதி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 100 டாக்டர்ஸ்
குள்ள இருந்துட்டு இருப்பாங்க. அரசு வேலை அரசு வேலைவாய்ப்புகள் இருந்துட்டே இருக்குங்க சார். அதுக்காக நாங்களும் வந்து இப்போ கவர்மெண்ட் முன்ன வந்து டிஎன்பிஎஸ்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆயுஷுக்கும் எம்ஆர்பி மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் போராடி அதுக்கான ஜியோ வாங்கியாச்சுங்க. அதனால் எம்ஆர்பி மூலமாக வந்து இப்போ நேச்சுரோபதி எடுத்து இருக்காங்க. நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். மற்றொரு நேயர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம் சார், உங்கள் கேள்வியை கேட்கலாம். வெட்டினரி டாக்டர் சேரணும் ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ண முடியுமா சார்? நான் வந்து ஏற்கனவே என்னுடைய முதல் பேச்சில் நான் சொல்லியிருக்கேன். சென்ற முறை மாணவர் சேர்க்கைக்கான எந்த முறை பின்படுத்தப்பட்டதோ அதே முறை தான் இந்த 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 முறையும் இந்த ஆண்டு பின்படுத்தப்படுவோம். எப்படின்னா, உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். இப்போ மே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதை வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் பூர்த்தி பண்ணி அந்த விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும். அந்த விண்ணப்பங்கள் வந்து பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை மறுபடியும் நீங்கள் அதை இறக்கி அந்த ஹார்ட் காப்பீஸையும் நீங்கள் எங்கள் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சா நாங்கள் ரெண்டையும் டேலி பண்ணி பார்த்துக்குருவோம். இது ரெண்டுமே கண்டிப்பாக பண்ணணும். உங்கள் மாணவருக்கு வந்து இடம் கிடைக்கும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா. நிச்சயமாக. காளிதாஸ் என்ற நேயர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார். பாண்டிச்சேரியிலேருந்து காளிதாசன் பேசுகிறேங்க சார். வணக்கம் சார், கேள்வியை கேட்கலாம். சார், இந்த ஆயுஷ் காலேஜ் எல்லாம் எங்கள் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அலாட்மெண்ட் இருக்குங்களா சார்? சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அதாவது வெளி மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு அந்த கோட்டாவில் வர முடியுமான்னு கேட்குறாங்க. பெரும்பாலும் அதற்கான வாய்ப்புகள் மிக கம்மியாக சார். அந்த 15% நார்மல் இருந்துட்டு இருக்கணும் சார். ஆல் இண்டியா கோட்டால் தான் சார் பண்ண முடியுங்க. இல்லைன்னா அவங்க நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யுனானி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா, இப்போ நம்ம அதுக்கு அதை மாதிரி வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோமியோபதி அங்கெல்லாம் வந்து இருந்துட்டு இருக்கு சார். நார்மல் எம்பிபிஎஸ்க்கு என்ன இப்போ ஆல் இண்டியா கோட்டா எப்படி 15% மிச்சம் 85% வந்து எல்லா சிஸ்டத்துக்கும் இருக்கிற மாதிரி அதே மாதிரி இங்கேயும் இருந்துட்டு இருக்குங்க சார். நிச்சயமாக காளிதாஸ், தேசிய அளவிலான அந்த ஒதுக்கீட்டிற்கு நீங்கள் போக முடியும். ஆனால் மாநில அளவிலான அந்த இடமானது தமிழக மாணவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் சாரோட கருத்தாக இருக்குது. அதற்கடுத்ததாக மற்றொரு நேயர். வணக்கம், உங்கள் கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம் சார். என் பொண்ணு வந்து +2 முடிச்சிருக்காங்க. கேள்வி கேட்கலாம் சார். நேச்சுரோபதியோட வாய்ப்புகள் எப்படி சார் இருக்கு? 5 வருஷம் படிக்கணும். இதுக்கப்புறமா வந்து பொண்ணுங்கன்னா எப்படி இருக்கும், பசங்கன்னா எப்படி சார் இருக்கும்? அது சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ரெண்டாக பிரித்து அவங்க பார்க்குறாங்க, பெண்களுக்கான வாய்ப்பு என்ன, ஆண்களுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்ட்டு. இதற்கான விளக்கத்தை முழுமையாக கொடுக்கலாம் சார். இங்கே வந்து ஆண் பெண் வித்தியாசம் கிடையாதுங்க. ஏன்னா இதில் வந்து அவங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து தான் இருந்துட்டு இருக்குங்க. இப்போ வந்து என்னென்னா, இப்போ நேச்சுரோபதியை பொறுத்த வரைக்கும் வந்து அதில் வந்து என்னென்னா வந்து யோக முறைகளை பற்றியும் ப்ளஸ் வந்து அதில் அக்குபஞ்சர் தென் மற்ற எல்லாமே வருங்க. அலோபதியும் சேர்ந்து தான் வருங்க. அதனால வாய்ப்புகள் வந்து அவங்களுடைய சம்மந்தப்பட்டவங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து தான் இருக்கேன் தவிர இதில் ஆண் பெண் வித்தியாசம் கிடையாதுங்க. இந்த நேச்சுரோபதி கோர்ஸுக்கான வாய்ப்பு தேவை எந்த அளவுக்கு இருக்கு சார்? ஏன்னா இப்போ நம்ம இதுக்கு இப்போ வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து யோகானை பற்றிய விழிப்புணர்வு வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்குங்க. நம்ம இந்திய அரசாங்கம் எடுத்த முயற்சிகள் காரணமாக வேர்ல்டு யோகா டே வந்து கொண்டு வந்திருக்காங்கங்க. இப்போ நம்முடைய வந்து இப்போ வந்து என்னென்னா வந்துன்னா நம்முடைய பழமொழி ஒன்று இருக்குங்க, வைத்தியனுக்கு கொடுக்கறத வாணிகனுக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய பழக்க வழக்கங்கள் கரெக்டாக இருந்தால் யோகா மூலமாகவே நோய்கள் வந்து தீர்க்கலாம். வித்தவுட் மெடிசன் மூலமாகவே பண்ணிகிட்டே போகலாம். நீங்கள் அந்த 7ஆம் முறை படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து தவறான காரியத்துக்காக நோக்கருமத்தை பயன்படுத்துவாங்க. இட் இஸ் யோகாங்க. ஸோ த்ரோ வந்து ஹிப்னாட்டிஸ் தான் நம்மளுடைய நோக்க ஹார்மோன் தான் வந்து ஹிப்னாட்டிஸமாக மாறி இருக்கு. அதுதான் யோகா. யோகாத்தின் மூலமாக நோய்களை குணப்படுத்தலாம், மருந்து எல்லாமே குணப்படுத்தலாங்க சார். அந்த யோக முறை மருத்துவத்திற்கான வாய்ப்பு அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு. ஆமாம், அதோட பற்றி விழிப்புணர்வு, உலகளவு விழிப்புணர்வு வந்து அதிகமாகிட்டு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே. தொடர்ந்து பேசலாம். அப்துல் ரஹ்மான் நேயர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம், உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்கள் கேள்வியை கேட்கலாம். சார், இப்போ நீங்க மருந்தில்லா மருத்துவத்தை பத்தி எல்லாம் நிறைய பேசியிருக்கீங்க. இப்போ சரிங்க சார், கேள்வி கேட்கலாம். அதுல அக்குபஞ்சர் வந்து முறையோட, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சர்டிபிகேட் உள்ள படிப்பு எங்க சார் இருக்கு? முறைப்படுத்தப்பட்டு இருக்கா சார்? பிஎன்ஒய்எஸ் அந்த படிப்புலேயே வந்து அக்குபஞ்சர் அது எல்லாமே வந்துடுதுங்க சார். மேக்னெட்டோ தெரப்பி அது எல்லாமே வந்துடுதுங்க. பிஎன்ஒய்எஸ் முடிச்சிட்ட பிறகு எம்டி அக்குபஞ்சர் வந்து இவங்களுக்கு இருக்குங்க. பிஎன்ஒய்எஸ் படித்தவங்களை வந்து இங்கே அரசு இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி அரும்பாக்கம் சென்னையிலே வந்து எம்டிஏ அக்குபஞ்சர் கோர்ஸ் இருந்துட்டு இருக்குங்க சார். ஆனால் இதில் வந்து முடிச்சவங்க மட்டும்தான் பண்ண முடியாது தவிர தனியாக வந்து எல்லாம் பண்ண முடியாதுங்க. இங்கே அடுத்த மற்றொரு நேயர் செல்வகுமார் கோவிலிருந்து. வணக்கம், கேள்வியை கேட்கலாம். +2 முடிச்சிருக்குங்க சார். சரிங்க சார். பயாலஜி எடுத்து படிச்சிருக்கேன். சரிங்க. இந்த குரூப்புக்கு வேற என்னென்ன படிக்கலாம்? சரிங்க சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நீங்க வந்து எவ்வளவு மதிப்பெண்கள் எதிர்பார்க்குறீங்க? 1000க்கு மேல. உங்களுக்கு கட் ஆஃப் என்ன வரும்னு தெரிஞ்சுக்கலாமா? கட் ஆஃப் 180க்கு மேல வரும்.
தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். முனைவர்கிட்ட இதற்கான இதை போயிடுறேன். 180க்கு மேல் பொது பிரிவினர் அப்படின்னு வச்சுப்போம். இதற்கான வாய்ப்பு வந்து எந்த அளவில் இருக்கு, இவங்களுக்கான வாய்ப்பு எந்த கட்ட கவுன்சிலிங்ல கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்? பொது பிரிவினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்டார், இவங்களுக்கெல்லாம் 180னா கிடைக்காது எங்கள் கால்நடை மருத்துவத்திற்கு. இப்போ இதே தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவிப்பதில் தொழில்நுட்ப படிப்புகள், இளங்கலை பட்டப்படிப்பு இருக்குது. உணவு தொழில்நுட்பம், பால் தொழில்நுட்பம், அது மாதிரி கோழி இன தொழில்நுட்பம், இது 3 இருக்குது. அந்த படிப்புகளுக்கு வந்து கிடைப்பதற்கு ஓரளவு வாய்ப்பு மேபி 2வது மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு அல்லது 3வது கலந்தாய்வில் தான் கிடைக்கும். கால்நடை மருத்துவத்திற்கு 180 அவர் கட் ஆஃப் கணிக்கிற வந்து மேபி தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் இருந்தால் அது வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எதையுமே வந்து இப்போ கணிப்பு நம்ம சொல்ல முடியாது. இந்த வருடத்துடைய மாணவர் கலந்தாய்வுடைய கட் ஆஃப் மார்க் நம்மளால் சொல்ல முடியாது. தொடர்ந்து இந்த படிப்புகளை பற்றி முழுமையாக பேசுவோம். யுவராஜ் என்ற நேயர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம், உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஹலோ, யுவராஜ் பேசுகிறேன் சார். வணக்கம் சார், உங்கள் கேள்வியை கேட்கலாம். சார், நான் கால்நடை மருத்துவ முனைவர் திலகர் சார் பேசுகிறேன். கேள்வி கேட்கலாம் சார். அதான் +2 வந்துங்க. ஹலோ, அவங்க கேள்வி கேட்கலாம். +2ல சரி நீங்கள் +2 வந்து முடிச்சுட்டு இப்போ 180க்கு மேலே கட் ஆஃப் வந்தீங்கன்னா பிசிங்க கிடைக்குங்களா கன்ஃபார்மா? 118.0 சொல்றீங்களா? இல்ல 150க்கு வந்து நீங்க என்ன பிரிவினர் சேர்ந்தவங்க? பிசிங்க. பிசிக்கு வந்து கண்டிப்பா கிடைக்காது தம்பி. ஏன்னா எங்களுக்கு வந்து போன வருஷம் வந்து 13,000 அப்ளிகேஷன் பிவிஎஸ்சிக்கே எங்களுக்கு. அதுல வந்து 197.50 தான் பிற்படுத்தப்பட்டவரோட லாஸ்ட் கட் ஆஃப் லாஸ்ட் இயர். துண்டிக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். இதுல வந்து கால்நடை மருத்துவ அறிவியல் தாண்டி தொழில்நுட்ப படிப்புகள் இருக்கு. அந்த படிப்புகளுக்கான கட் ஆஃப் பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த படிப்புகள் பத்தி நம்ம ஒரு முழுமையா பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேயர்கள் தங்களுடைய கேள்விகளை 044282282852 என்ற தொலைபேசியிலும் 0446695737 என்ற தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டு கேட்கலாம். நியூஸ் 18 தமிழ்நாடு என்ற Facebook பக்கத்தில் உங்கள் கேள்வியை பதிவிடலாம். கால்நடை மருத்துவ அறிவியல் மற்றும் ஆயுஷ் மருத்துவ படிப்புகள் தொடர்பான ஒரு முழுமையான இந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்டு சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். தற்பொழுது ஒரு நேயர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம், உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் ஜெயக்குமார், நீங்க இணைப்பில் இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். சார், எம்டி வர்மா கோர்ஸ் கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்குங்களா? சரிங்க சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. எம்டி வர்மா கோர்ஸ் கவர்மெண்ட் அப்ரூவ்டு இருக்கான்னு சார். எம்டி வர்மான்னு தனியாக என்ன இது வரைக்கும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலைங்க சார். வர்மங்களில் வந்து சித்தா ஆயுர்வேதாவில் வந்து அண்ட் யோகாவில் அவங்களுடைய சிலபஸ்லேயே அந்த 5.5 இயர்ஸில் அதிலே வந்துடுவாங்க சார். யூஜி அண்ட் பிஜி ரெண்டுத்துலேயுமே வந்து அது வந்துடுங்க. தனியாக எம்டி வர்மான்னு சொல்லிட்டு இன்னும் வந்து தனியாக பண்ணலைங்க சார். சித்தாவில் வந்து எம்டி சித்தாவில் வந்து ஸ்பெஷல் மெடிசன்ஸில் ஒரு பிரான்ச் ஒன்று இருக்குங்க. ஸோ அதில் வர்மாஸ்ன்னு வருங்க. தென் யூஜிலே வந்து 5 வருஷம் யூஜி, பிஏஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ் அந்த படிப்புகளே வந்து முழுமையான வர்மத்தை பற்றி வந்து எல்லாமே அதில் சொல்லிக் கொடுப்பாங்க சார். தொடர்ந்து பேசலாம். செல்வி என்ற நேயர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம், உங்கள் கேள்வியை கேட்கலாமா? சார் வணக்கங்க. வணக்கம்மா, உங்கள் கேள்வியை கேட்கலாம். இது கோழி வளர்ப்பு அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா? ஆமாங்கம்மா. அதுக்கு கட் ஆஃப் தேவைங்களா? சும்மா எல்லா படிப்புகளுக்குமே வந்து கட் ஆஃப் தேவை தான். நம்ம துணைவேந்தர்கிட்டே கேட்கலாம். இதோட இணைப்பு கேள்வி ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்து நீங்கள் சொல்லிடலாம். அது வந்து நீங்கள் கேட்குற கேள்வி வந்து கோழி இன தொழில்நுட்ப இளங்கலை பட்டத்தை பற்றி கேட்குறீங்க. இந்த தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பள்ளிகள் வந்து 3 தொழில்நுட்ப இளங்கலை பட்டத்தை வச்சுருக்காங்க. ஒன்று வந்து உணவு, இன்னொன்று வந்து பால், இன்னொன்று வந்து கோழி இன தொழில்நுட்பம். நீங்கள் கேட்குற கேள்வி கோழி இன தொழில்நுட்ப கல்லூரி வந்து ஒசூரில் இருக்குது, பெங்களூர் பக்கத்தில், ஒரு 40 கிலோமீட்டர் பக்கத்தில். அதுக்கும் வந்து கவுன்சிலிங் தான். எல்லா மாணவர் சேர்க்கைக்கு, எல்லா இளங்கலை பட்டப்படிப்போட மாணவர் சேர்க்கை வந்து கவுன்சிலிங் மூலமாக தான் வரணும், அரசு கல்லூரின்றதுனால. வேறு எந்த விதத்துலேயும் நாங்கள் வந்து மாணவர் சேர்க்கை என்கரேஜ் பண்ணவே மாட்டோம். இது கம்ப்யூட்டர் தான் டிசைட் பண்ணும் ரேங்கை வச்சு. யார் ரேங்க் வர்றாங்களோ, யார் இருக்கிறாங்களோ கூப்பிட்றப்ப அவங்களுக்கு வந்து கொடுப்போம். தொடர்ந்து பேசலாம் சார். செந்தில்குமார் என்ற நேயர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம், உங்கள் கேள்வியை கேட்கலாம். நீட் தேர்வு வந்து இது இருக்கா சார்? வெட்டினரிக்கு உண்டுங்களா இல்லைன்னு கேட்டேன் சார். ஆரம்பத்திலே தெளிவுபடுத்தியாச்சு. நீட் தேர்வுக்கு வெட்டினரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் வந்து ஆல் இண்டியா அளவிலான அந்த 15 விழுக்காட்டு இடங்களுக்கு இந்த தேர்வில் இருக்கக்கூடிய மதிப்பெண்கள் அடிப்படையில் நீங்கள் பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை வந்து நீங்கள் ஆரம்பத்திலே கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து பல நேயர்களுக்கு ஒரு முழுமையான ஒரு சந்தேகம் இருக்குது. எதன் அடிப்படையில் இந்த கலந்தாய்வு நடக்கும் அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் வந்து ஆரம்பத்திலே தெளிவுபடுத்திட்டீங்க. நாங்கள் வந்து தனியாகவே 85 விழுக்காட்டு இடங்களுக்கு கலந்தாய்வு நடத்துகிறோம் அப்படின்னு.
மற்ற படிப்புகள் கோழி இன வளர்ப்பு, பால், உணவு இது போன்ற படிப்புகளுக்கான தேவை இங்க எந்த அளவுல இருக்கு? அந்த படிப்புகளுக்கான பயிற்றுவித்தல் முறை எந்த அளவுல இருக்கும்? இல்லை, இது வந்து தொழில்நுட்ப பட்டப்படிப்புன்றதுனால தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் வந்து இது புதியதாக வந்து தொழில்நுட்ப பட்டப்படிப்பு. பட் வந்து டைரி வந்து ரொம்ப நாளாக இருக்குது. ஃபுட் அண்ட் டைரி வந்து இப்போ ஒரு 3rd இயர் வரைக்கும் வந்திருக்காங்க. கோழி இன தொழில்நுட்பமும் ஒரு 2 பேட்ச் வெளியில் போயிட்டாங்க. இதனோட படிப்பு வரவேற்பு எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா, எண்ணிக்கைகள் ஒவ்வொரு கல்லூரியிலும் எண்ணிக்கைகள் வந்து 20 தான் இப்போதைக்கு இருக்குது. அதில் வந்து ஒசூரில் இருக்க தொழில்நுட்ப கல்லூரியில் வந்து 20ஐ வந்து 40 ஆக்குவதற்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு வருவோம். ஹாஸ்டல்லாம் கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த இதை பொறுத்த மட்டும் எண்ணிக்கைகள் இந்த வருஷம் உயர வாய்ப்பு இருக்கிறது. இது என்ன படிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வந்து இளங்கலை கால்நடை மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா பயோ, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி இது வந்து மேக்ஸ் ஒரு அடிஷ்னல் சப்ஜெக்டாக படிக்கணும். மேக்ஸ் படித்த மாணவர்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ, மேக்ஸ் இது 4ம் படித்திருந்தீங்கன்னா இந்த 3 பட்டப்படிப்புக்குமே நீங்கள் விதுக்கலாம். எப்படி நாங்கள் ரேங்க் கால்குலேட் பண்ணுறோம்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து 50 வெயிட்டேஜ் எடுத்து அதை அக்ரிகேட் பண்ணி அந்த 200க்கு அதான் கட் ஆஃப் மார்க்ஸ் வரும். தொடர்ந்து பேசலாம். அரசு என்ற நேயர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம், உங்கள் கேள்வி கேட்கலாம் அரசு. சார் வணக்கம் சார், நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறோம். கேள்வி கேட்கலாம் சார். சார் நான் டிப்ளமோ இசி படிச்சிருக்கேன். சரிங்க. இப்போ நாங்கள் அந்த தொழில்நுட்ப ரீதியாக, அதாவது பார்த்தீங்கன்னா பிடெக் படிப்புன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதில் நாங்கள் நுழைய முடியுமா? 12ஆம் வகுப்பு முடித்து விட்டு தானே நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க? ஆமாங்க சார். சரிங்க, தொடர்ந்து. அதில் வந்து நீங்கள் பயோ படிச்சீங்களா? இல்லை சார், அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கேன். இல்லை, பயோ படிக்கலைன்னா அதான் நான் இப்போ சரியாக சொன்னேன். பயோ, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது 4மே படிச்சிருந்தோம்னா அந்த மாணவர்கள் வந்து இந்த 3 பட்டப்படிப்புகளையும் படிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அந்த அவரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. கேள்வி பதிலை வந்து தொலைக்காட்சியில் பார்த்துருப்பார், நம்ம நம்பலாம். உணவு தொழில்நுட்பம்ன்றது இன்றைக்கி ஒரு முக்கியமான படிப்பாக உலக அளவில் பார்க்கப்படுது. அதன் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து எங்கெங்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க, அதற்கான ஸ்கோப் எந்த அளவில் இருக்குது? இல்லை, உணவு தொழில்நுட்பம் வந்து பட்டப்படிப்பு வந்து நம்மகிட்ட இருக்குது. முதுநிலை பட்டப்படிப்பு நம்ம பல்கலைக்கழகத்தில் இருக்குது. இது போக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இருக்குது, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷனில் இருக்குது, பக்கத்தில் மாநிலங்கள் வந்து கேரளா அண்ட் ஆந்திராவில் இருக்குது, வெட்டனரி யூனிவர்சிட்டிலே இருக்குது. இது இப்போதைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஜாஸ்தியாக கேண்டிடேட்ஸ் வர்றாங்க. இது வந்து எங்கள் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில். இது போக வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டிஸும் நிறையா ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் எம்டெக் ஃபுட் டெக்னாலஜி கொடுக்குறாங்க. தொடர்ந்து பேசலாம். ஜான்சன் ஆடி என்ற நேயர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம், உங்கள் கேள்வி கேட்கலாமா? ஹலோ சார், சிபிஎஸ்சியில் படித்தாங்க சார். என் பையன் +2 முடிச்சிருக்கான். சரிங்கம்மா. இப்போ வெட்னரி டாக்டருக்கு போட்டால் கிடைக்குங்களா? எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும்? சரிங்கம்மா, துணைவேந்தர் உங்களுக்கான. இல்லை, நீங்கள் சிபிஎஸ்சி படித்தேன்னு சொல்லிட்டீங்களே, நான் சொன்ன வந்து பாடங்களே படிச்சிருக்காரா? மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ இது படிச்சிருக்காரா? எல்லாம் படிச்சிருக்காங்க. வெரி குட். ஸோ சிபிஎஸ்சி படித்ததை பற்றி எங்களுக்கு இல்லை, மெட்ரிக் இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சி இருந்தாலும் 3 எல்லா மக்களையும் தான் எடுத்துக்கிறோம் நாங்கள். அந்த மார்க் கன்வர்ஷன்ஸில் மட்டும் ஒரு மாடரேஷன் சிஸ்டம் இருக்குது சிபிஎஸ்சி படித்தவங்களுக்கு. அதை வந்து தெர்ஸ் எ ஸ்டாண்டர்ட் மெத்தட். சிபிஎஸ்சி பசங்களுக்கு எப்படி நம்ம வந்து மாடரேட் பண்ணுறதுன்றது அதை பேஸ் பண்ணி நாங்கள் கட் ஆஃப் மார்க்கை அரைவ் பண்ணுவோம். அது அப்ரூவ்டு டெக்னிக் தான். அது இட் இஸ் அப்ரூவ்ட் மெத்தட் இன் ஆல் இண்டியா லெவல். பொதுவாக சார், ஒரு பொதுவான கேள்வி, சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு நீட் தேர்வு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்றது ஒரு கண்ணோட்டம் வெளியில் இருக்குது. அதே மாணவர்கள் மதிப்பெண் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஸ்டேட் போர்ட் மாணவர்கள் வந்து இப்போ இயற்பியலாக இருக்கட்டும், வேதியியலாக இருக்கட்டும் அதிகமாக எடுத்துருவாங்க. சிபிஎஸ்சியில் மதிப்பெண்கள் அப்படின்றது குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டையும் எப்படி வந்து நீங்கள் வந்து ஒப்பிடுவீங்க? எந்த அடிப்படையில் அந்த சரிவிகிதம் எப்படி கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னதுன்னா, சிபிஎஸ்சியோட என்டையர் மார்க் லிஸ்ட்டை வாங்கி ஹையஸ்ட் எப்படி வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், அதில் வந்து 100க்கு 100 வாங்குறது வந்து ஸ்டேட் போர்டோட மக்கள் அதில் குறைவு தான் மாணவர்கள். ஸோ அந்த ஹையஸ்ட் மார்க், ஃபார் எக்ஸாம்பிள் 98 வாங்கியிருக்கான் ஒரு சப்ஜெக்டில் அப்படின்னா, அது ஆல் இண்டியா லெவலில் அதான் ஹையஸ்ட் மார்க். அதை அப்படியே ஸ்டேட்டுக்கு எடுத்து 100 = 98 அப்படி கன்வெர்ட் பண்ணும். ஏன்னா இந்த சென்டம் வாங்குற ஸ்டேட் போர்ட் சிலபஸ் அண்ட் +2 சிலபஸ் வந்து 100 வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு 4000 மாணவர்கள் வர்றாங்கன்னா, 4000 மாணவர்கள் ஈக்குவலாக பண்ணும்போது இந்த பசங்களுக்கு அக்ரிகேட் மார்க் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே வந்துருவாங்க. நிச்சயமாக. சுரேஷ் என்ற நேயர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம், உங்கள் கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், உங்கள் கேள்வியை கேட்கலாம். சார், நம்ம தமிழ்நாட்டில் படிக்கிறவங்க வெட்னரி டாக்டருக்கு வந்து நீட் தேர்வு எழுதுமா சார்? இல்லை, நான் ஏற்கனவே இந்த கேள்வி சொல்லியிருக்கேன், நல்லா மறுபடியும் புரிஞ்சுக்கங்க.
தமிழக அரசனுடைய கோட்டாவுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு நீட் தேர்வு தேவையில்லை, கவுன்சிலிங் மூலமாக தான் வரணும். மறுபடியும் சொல்கிறேன், தமிழக அரசனுடைய கோட்டாவில் வர்றதுக்கு நீட் தேர்வு தேவையில்லை. ஆனால் கால்நடை மருத்துவ சங்கத்தினுடைய கோட்டா 15% எல்லா மாநிலத்திலும் இருக்கிறதுக்கு இது அகில இந்திய அளவில் ஒரு டெஸ்ட் எழுதி அந்த 15% மட்டும் நீங்கள் அந்த கோட்டாவில் ரேங்க்கில் வரலாம். நான் இந்த நேரத்தில் ஒரு சிறப்பான வேண்டுகோள் தமிழக மாணவர்களுக்கு வைக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் அந்த இந்திய கால்நடை மருத்துவ சங்கத்தினுடைய தேர்வுக்கு நீங்கள் யாருமே அப்ளை பண்ணுறதில்ல. மற்ற மாநிலங்களெல்லாம் நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. போன வருஷம்லாம் கிட்டத்தட்ட ஒரு 80,000 பேர் எழுதியிருக்காங்க. அதில் தமிழக மாணவர்களோட எண்ணிக்கை குறைவு. உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், அகில இந்திய மாநிலத்தினுடைய அந்த போட்டிக்கு நீங்களும் போய் எழுதி ஒவ்வொரு வருடத்தில் கல்லூரியில் நம்ம மாணவர்களே ஒரு 20 பேர் வெளியில் போய் படிச்சிங்கன்னா நமக்கு தேவையான ஹியூமன் ரிசோர்ஸ் நம்ம மீட் பண்ணிக்கலாம். நிச்சயமா மருத்துவ படிப்புகள் என்பதை தாண்டி அனைத்து விதமான படிப்புகளுக்கும் போட்டித் தேர்வு எதிர்கொள்ளணும் அப்படின்றதான் பல கல்வியாளர்களுடைய வேண்டுகோளாகவும் கோரிக்கையாகவும் இருக்கு. அடுத்ததாக பிரவீன் என்ற நேயர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம், உங்கள் கேள்வியை கேட்கலாம் பிரவீன். அவரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நம்ம ஆயுஷ் மருத்துவத்தை பற்றி பார்க்கும் பொழுது பல கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள் இந்த மருத்துவத்தை அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு மருத்துவக் கல்லூரி தனியார் மருத்துவக் கல்லூரியாக இருக்கும் பட்சத்தில் எதன் அடிப்படையில் அந்த கல்லூரியை நீங்கள் தேர்வு செய்யணும்? சார், இப்போது எம்பிபிஎஸ்க்கு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருந்துகிட்ருக்கு. ஸோ அவங்க தான் காலேஜ் பர்மிஷன் கொடுக்கறதுலேருந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுல எவ்ரி இயர் பண்ணுவாங்கங்க. ஸோ அதே மாதிரியே சித்தா, ஆயுர்வேதா, யுனானி அண்ட் ஹோமியோபதிக்கு தனித்தனி கவுன்சில் இருந்துகிட்ருக்கு சார். இப்போது நம்ம சிசிஐஎம்னு சொல்லுவாங்க. சிசிஐஎம்னு சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் இந்தியன் மெடிசன்ஸுங்க. இந்தியன் மெடிசன் சென்ட்ரல் கவுன்சில் 1970 படி டெல்லியில் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார்ம் பண்ணி இருக்காங்க. அந்த சிசிஐஎம் தான் காலேஜஸில் பெர்மிஷன் கொடுப்பாங்க. எவ்ரி இயர் இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த காலேஜஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்து உள்ளுக்குள்ள என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பார்த்து பண்ணுவாங்க சார். அதே மாதிரி ஹோமியோபதிக்கு சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹோமியோபதி இருந்துட்டு இருக்குங்க. அவங்களுடைய பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு தான் கல்லூரிகளை பண்ண முடியும். இணையதளங்களின் மூலமாக அடையாளப்படுத்த முடியுமா ஒரு கல்லூரி தரம் வாய்ந்த கல்லூரி அப்படின்னு? எந்த இணையதளம் அதற்கு உகந்ததாக இருக்கும் சார்? இப்போ இணையதளம் மூலமாக இந்த இப்போ இவங்களதே CCIM India.orgன்னு சொல்லிட்டு இணையதளம் இருக்குது சார். அந்த இணையதளத்தில் போயிட்டீங்கன்னா அவங்களே ஒவ்வொரு வருஷமும் இந்த காலேஜுக்குள்ள இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இந்த காலேஜுக்குள்ள இந்த இயர் பெர்மிட் பண்ணியிருக்காங்க, பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க எங்கள் அட்மிஷனுக்கு. இந்த காலேஜுக்கு அட்மிஷன் கொடுக்கல இந்த லிஸ்ட்டை எவ்ரி இயரும் அங்கே சிசிஎம் வெப்சைட்லேயே போட்டுருவாங்க சார். நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக மற்றொரு நேயர் பெத்தராஜா. வணக்கம், உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்கள் கேள்வியை கேட்கலாம். சார், என் பொண்ணு +2ல அக்ரி எடுத்து படிச்சிருக்கா சார். சரிங்க. அக்ரி எடுத்து படிச்சிருக்கா. அதுல பயாலஜி சப்ஜெக்ட் வருது. சரிங்க. அதுல பயாலஜி சப்ஜெக்ட் இருக்கனால வெட்டனரி இதுக்கு அப்ளை பண்ணலாமா சார்? பிஜி சார்ட்ட கேட்கணும். சரிங்க சார். உங்களுக்கு நீங்க அதான் ஜெனரல் கோட்டால வரணும், வெகேஷனல் ஸ்ட்ரீம்ல வர முடியாது. அப்படியா சார்? ஆமா, பொது பிரிவினருக்கான அந்த இதில் நீங்கள் வரலாம். ஏன்னா வெக்கேஷனில் எங்களுக்கு வெட்டினரியும் இருக்குது, அனிமல் ஹஸ்பண்டரியும் தனியாக இருக்குது. இதில் ஒரு முக்கியமான கேள்வி எழுது. வொகேஷனல் பாடப்பிரிவு எடுத்து படித்தவர்கள் அறிவியல் அதில் சேரும் பட்சத்தில் அவங்க எந்தெந்த பிரிவுகளுக்கெல்லாம் எந்தெந்த பாடப்பிரிவுகளுக்கு எலிஜிபிள்? இல்லை, அது அந்த பயோக்கு பதிலாக வெக்கேஷனலோட மார்க் எடுத்துக்குருவாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வெக்கேஷனில் என்ன படிச்சிருக்காங்களோ அதை எடுத்துக்குருவாங்க. அதில் மாணவர்கள் வருது ரொம்ப குறைவாக இருக்காங்க. ஆக்சுவலாக என்னோட கணிப்பு எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த வெக்கேஷனல் ஸ்ட்ரீம் எடுத்துகிட்டு வர்ற பசங்க ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. அதுக்குன்னு தனி கோட்டா இருக்குது எங்கள் இதில். அந்த கோட்டா எடுத்துகிட்டு கூட ஒரு சிறப்பாக ஒரு முடிக்க போகும்போது வர்றாங்களா அப்படின்னு சொல்கிறது அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்காங்க. ஒரு அவரேஜ் ஸ்டாண்டர்டாக தான் வர்றாங்க. நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். சுந்தராமா என்ற நேயர் இணைப்பில் நினைக்கிறார். வணக்கம், உங்கள் கேள்வி கேட்கலாமா? ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம், உங்கள் கேள்வி கேட்கலாம். ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் இந்த வெட்னரிக்கு இந்த வருஷம் எக்ஸாம் இருக்குங்களா சார்? ஆமாம், நீங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது பேப்பரில். அது இந்திய கால்நடை மருத்துவ சங்கம் கண்டக்ட் பண்ண முடியலை, நீட் தேர்வு எழுதுலேருந்து நாங்கள் அந்த ரேங்க் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு செய்தித்தாள்களில் எல்லாமே வந்தது வெளியில். அதை உங்கள் பையனோ மகளோ பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். இந்த வருஷம் விட்டுட்டா கூட அடுத்த வருஷத்துக்கு தயவு செய்து அப்ளை பண்ணுங்கள். உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். சரி, அவரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். கமலேஷ் என்ற நேயர் இணைப்பில் நினைக்கிறார். வணக்கம், உங்கள் கேள்வியை கேட்கலாம் கமலேஷ். சார், அதாவது நான் பிசி சார். நான் 195 ப்ளஸ் இருக்கேன். எனக்கு வெட்டினரி கிடைக்குமா சார்? 195 வாய்ப்பு இருக்கலாம், பட் வாய்ப்பு இருக்கும்னு நான் சொல்ல முடியாது. இருக்கலாம். அவங்களுக்கு வெட்டனரி சயின்சஸ் இல்லாமல் மற்ற பிரிவுகளுக்கான வாய்ப்பு எந்த அளவில் இருக்குது? இல்லை, தொழில்நுட்ப படிப்புகளும் கண்டிப்பாக அவர் கிடைக்கும். 3மே கிடைக்கும். பால்வளம், உணவு தொழில்நுட்பம், அப்புறம்
கோழியின தொழில்நுட்பம் 3மே அவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன கட் ஆஃபுக்குள்ளே தான் இருக்கார், மேலே தான் இருக்கார். நிச்சயமாக ஆயுஷ் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பல நம்ம அருகில் இருக்கக்கூடிய சீனா, இந்தோனேஷியா இது போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய அந்த அடிப்படையான மருத்துவ முறைகள் இங்கவும் வந்து நம்ம வந்து அதை பின்பற்றிட்டு இருக்கோம். அதுவும் கற்றுத்தரப்படுவதா சொல்லப்படுது. அப்படி ஆயுஷ் மருத்துவத்தை படிப்பவர்கள் இந்திய நாட்டை தாண்டி வேறு எந்த நாடுகளில் பணிபுரிவதற்கான ஒரு சூழல் நிலவுது? சார் இன்னைக்கு தேதியில் வந்து யோகா பிஎன்ஒய்ஸ் பற்றி உலகம் முழுக்க அதனுடைய அவேர்னஸ் வந்து நாளுக்கு நாள் வந்துட்டு இருக்கிறதுனால, தென் அதுக்கப்புறம் ஹோமியோபதி வந்து ஆல்ரெடி ஜெர்மன் மெடிசன்றதுனால வந்து உலகம் முழுக்க, அப்புறம் நம்முடைய ஆயுர்வேதா வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே பரவி இருக்குது. அங்கே வாய்ப்புகள் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. இது இல்லாமல் ஸ்டில் இலங்கையில் வந்து காலேஜஸில் இருந்துட்டு இருக்கு சார். இங்கே இருக்க டிகிரி எல்லாம் அங்கே ரெகனைசேஷன் பண்ணுறாங்க. பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ் அந்த மாதிரி டிகிரிகளும் அங்கேயும் இருந்துட்டு இருக்குங்க. தென் அதுக்கப்புறம் நேபாளில் இருந்துட்டு இருக்குங்க. தென் இப்போ ஏற்கனவே மலேசியாவோட கவர்மெண்ட்டோட இந்தியன் கவர்மெண்ட்டோ வந்து டைப் பண்ணியிருக்காங்கங்க. இப்போ நாளுக்கு நாள் வந்து இது வேர்ல்டு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருந்துட்டு இருக்குங்க. அதிகமான வாய்ப்புகள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்க பிஹெச்எம்எஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே ஹோமியோபதி போடலாங்க. யோகாவுக்கும் ஈஸியான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்குங்க. ஆயுர்வேதத்துக்கும் வந்து வாய்ப்புகள் பரவலாக்கப்பட்டு இருக்கின்றன. சித்தாக்கு தான் வாய்ப்புகள் வந்து இப்போதான் இன்னும் அதற்கான விழிப்புணர்வு இல்லாததுனால சித்தா பிஎஸ்எம்எஸ்க்கு மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த மொழி இப்போ சித்தா பிஎஸ்எம்எஸ் படிக்கணும்னா வந்து அது தமிழில் தான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தாங்க இங்கே. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இணைப்பில் வராரு. ஸ்ரீதர் வணக்கம், உங்க கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம். ஸ்ரீதர் வேளச்சேரி. வணக்கம், உங்க கேள்வியை கேட்கலாம். சார் இப்போ ஆயுர்வேதா படிக்கணும் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுக்கணும்? ஆரம்பத்திலே நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். ஒரு முழுமையான தெளிவான விளக்கத்தை நீங்கள் கொடுத்துடலாம் சார். அது வந்து வருஷத்துக்கு வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் சார். இப்போ வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஆயுர்வேத மெடிக்கல் காலேஜ் கோட்டார் நாகர்கோயிலில் இருந்துட்டு இருக்குங்க. லாஸ்ட் கட் ஆஃப் வந்து அந்த ஓசி பார்த்தோன்னே வந்து 189 பாயிண்ட் சம்திங் இன்னும் வந்துருந்ததுங்க. அந்தந்த +2ல வந்து இருக்கிற வேரியேஷனை பொறுத்து தான் அது வேரி ஆகிட்டே இருக்குங்க சார். தொடர்ந்து பேசலாம். மற்றொரு நேயர் காளிதாஸ் வணக்கம், உங்கள் கேள்வியை கேட்கலாம். சார் என் பேர் காளிதாஸ் சார், கரூர்லேருந்து பேசுகிறேன் சார். வணக்கம் சார், கேள்வியை கேட்கலாம். சார் இப்போ எங்கள் பொண்ணு 12th எழுதிருக்குங்க சார். எந்த படிப்புங்க சார் இப்போ ஃபியூச்சரில் வந்து லேடிஸ்க்கு எந்த சித்தாவா யுனானியா எது சார் பெஸ்ட்டாக இருக்குங்க சார்? தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். சித்தா படிப்பு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் சார் இருக்குங்க. முதல்ல நான் சொல்லிடுறேன், சித்தா வந்து தமிழில் இருக்குங்க. அந்த ஆயுர்வேதா வந்து சமஸ்கிருதத்தில் இருக்குங்க. யுனானி வந்து உருதுல இருக்குங்க. ஹோமியோபதி வந்து இங்கிலீஷில் இருக்குங்க. யோகா வந்து அதுவும் வந்து இங்கிலீஷில் தான் இருந்துட்டு இருக்குங்க. இப்போ வந்து இவங்க வந்து நம்ம எல்லாமே தமிழர்கிட்டதுனால தமிழ் தனியாக படிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இப்போ ஆயுர்வேதம்னா சமஸ்கிருதம் வந்து அந்த கோர்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ்லேயே வந்து ஒரு சப்ஜெக்டாக வருங்க. சமஸ்கிருதம் படிக்க வேண்டிய இருக்கும் ஆயுர்வேதம் நீங்கள் படிக்கணும்னா. யுனானிக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து உருது தெரிஞ்சவங்க மட்டும்தான் யுனானி ஜாயின் பண்ண முடியுங்க சார். அப்படி தெரியலாம், அதுக்காக அந்த உருது எக்ஸாம் எழுதி அதை அதுக்குள்ளே வந்து சர்டிஃபிகேட் வாங்கணுங்க. அப்புறம் வந்து இது எல்லா கோர்ஸுமே நல்ல கோர்ஸு தாங்க. இங்கே எல்லாமே ஈக்குவல் வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கல பட்சத்தில் வந்து நீங்கள் இதில் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து 2 வயதுமே பண்ணிக்கலாங்க. நம்ம நாட்டு வைத்திய முறைகள் சித்த ஆயுர்வேத யுனானியும் பண்ணிக்கலாங்க. தென் வந்து ஆங்கில நவீன வைத்திய முறைகளை வந்து இன்ஜெக்ஷன்ல இருந்து எல்லாமே சர்ஜரி எல்லாமே பண்ணிக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ராஜு என்ற நேர் இணைப்பில் நிகழார். வணக்கம், உங்க கேள்வியை கேட்கலாம் ராஜு. சார் வணக்கங்க, நாங்கள் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேங்க சார். வணக்கம், உங்க கேள்வியை கேட்கலாம். சார் எங்க டாக்டருக்கு வந்துங்க, எங்க டாக்டருங்க. சரிங்க. எங்க டாக்டர் வந்து +2 படிச்சிருக்கீங்க. சரிங்க. எஸ்சி கோட்டாவில் வந்துங்க வெட்டினரி டாக்டருக்கு படிக்கலான்னு இருக்குதுங்க. அதுக்கு கட் ஆஃப் மார்க் என்னங்க சார்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எந்த வகுப்பு படிக்கிறாங்க சார்? வந்து 2nd குரூப் 2வது குரூப் சார், மருத்துவ சம்மந்தப்பட்டது தாங்க. இல்ல எந்த அவங்க என்ன பள்ளி பருவத்தில் என்ன முடிச்சிருக்காங்க? 12ஆம் வகுப்பு முடிச்சிட்டாங்களா அவங்க? 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க சார். அவங்க என்ன மதிப்பெண் வருவாங்க? என்ன பிரிவு சார் நீங்க? எஸ்சி கோட்டா சார். எஸ்சிங்க. என்ன மதிப்பெண்கள் சார் எடுப்பீங்க? என்ன மதிப்பெண்களோட எடுப்பாங்க உங்க பொண்ணு? மதிப்பெண் வந்து ஒரு 1000க்கு மேல எடுக்கலாம்னு சொல்லி சொல்லுதுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. கிட்டத்தட்ட 80 விழுக்காட்டிற்கு மேலான மதிப்பெண்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள். இவர்களுக்கான வாய்ப்பு எந்த அளவில்? 80 விழுக்காடுன்னா கொஞ்சம் வாய்ப்பு ரொம்ப குறைவுதாங்கய்யா. நீங்கள் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு முதல் கவுன்சிலிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 180 83லே கட் ஆஃப் முடிஞ்சிடும். தொடர்ந்து பேசலாம் நீங்கள். அதனால் வந்து எனக்கு இப்போதைக்கு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து 1000க்கு மேலேன்றீங்க, கட் ஆஃப் மார்க் எவ்வளோன்னு தெரிஞ்சு தான் கரெக்டாக சொல்ல முடியும். உங்கள் மகட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி கட் ஆஃப் மார்க் கணக்கு பண்ணுறதுன்றது. பயாலஜிக்கு ஒரு 100ம், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 50 எடுத்து ஒரு 180க்கு மேலே வந்து
அவங்க வச்சுருந்தாங்கன்னா வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கும். நிச்சயமாக அவர்கள் வந்து அந்த மதிப்பெண்கள் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளிவந்தவுடன் உடனடியாக இணையதளத்தை பார்த்து கடந்த வருட மதிப்பெண்களை ஒப்பிட்டு அவங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்றது தான் வேண்டுகோளாக இருக்கு. அடுத்ததாக மற்றொரு நேயர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம், உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சந்திர, உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். சார் வந்து இப்போ ஹோமியோபதிக்கு கட் ஆஃப் எவ்வளோ இருக்கணும் இந்த இயர்ல? 190க்கு மேலே வரும். ஸோ சம்திங் காலேஜஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்க என்ன பிரிவுல சார் வர்றீங்க? எம்எஸ்சி கேட்டகரி சார். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இவங்களுக்கான சார் ஏற்கனவே சொன்னதாங்க வருஷத்துக்கு வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து கொஞ்சம் கட் ஆஃப் ஜாஸ்தியாக தான் இருந்துட்டு இருக்கும் சார். அபவ் 190 லாஸ்ட் இயர் இருந்துட்டு இருந்தது. ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய பிரைவேட் காலேஜஸ் இருந்துட்டு இருக்குங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலன்னா கவலைப்பட வேண்டாம். 190க்கு மேல் எடுக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது. 190 அந்த ஜென்ரல் கேட்டகரினா 190, தென் பிசி வந்து அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் சார். அது வேரி ஆகிட்டே இருக்கும். வருஷம் வந்து அதனுடைய கட் ஆஃப் வந்து வேரி. இதெல்லாம் ஃபிக்ஸ்டு அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது இல்லைங்க. தொடர்ந்து பேசலாம். நந்தினி என்ற நேயர் இணைப்பில் இணைகிறார். வணக்கமா, உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ சார், என் தம்பி இப்பதான் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். சரிங்க. அவன் 190 எடுப்பேன்னு சொல்றேன். நாங்க பிசி கேஸ். சரிங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சித்தா இல்ல ஆயுர்வேதால சான்ஸ் இருக்கா கிடைக்கிறதுக்கு? கண்டிப்பா கிடைக்குமா, கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால வந்து ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து கிடைச்சிருக்குங்க. இப்போ வந்து இங்கே வந்து சித்தா பொறுத்த வரைக்கும் வந்து கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் வந்து சென்னையிலையும் தென் வந்து பாளையங்கோட்டில் இருந்துட்டு இருக்குங்க. இங்கே அங்கே ஒரு 150, இங்கே ஒரு 100, 250 சீட்டு வருங்க. ஸோ ஒட்டுமொத்த கவர்மெண்ட் சீட்ஸ் காலேஜ் வந்து இங்கே சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, நேச்சுரோபதி எல்லாம் சேர்த்தினா கிட்டத்தட்ட ஒரு 300க்கு மேற்பட்ட சீட்டெல்லாம் வந்துடும் சார். இந்த வருஷமும் கூட போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் 190 கட் ஆஃப் பிசிக்கு வந்து நிச்சயமாக கவர்மெண்ட் காலேஜஸே கிடைக்கும். இடங்கள் அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. கால்நடை படிப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டீங்க தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகள் இருக்கு. தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகள் மாணவர்கள் இப்போ தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து வெளியில் வரும்பொழுது அவங்க வந்து எந்த துறையில் பணிக்க போகிறாங்கன்னு தெரியும். ஆனால் உங்களால் கணிச்சிருக்க முடியும்ல எந்தெந்த துறைகளில் அவங்களுக்கு பரந்துபட்ட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு? இல்லை, தொழில்நுட்ப படிப்புகளில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து இந்த பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜின்னு புதிய ஒரு பாடத்து இது பட்டப்படிப்பு, அது அகில இந்திய அளவில் நம்ம தான் பண்ணுறோம் ஃபஸ்ட் டைம். அவங்க எங்கெல்லாம் போகலான்னு சொன்னோன்னா, ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா கோழி வளர்க்கும் முறை அதை பற்றியான படிப்பு தான் இருந்தது. இவங்க வந்து எப்படின்னா இன்னும் வந்து ஹைடெக்காக அந்த கோழியோட வளர்க்குற ஷெட்டு எப்படி இருக்கணும், அதுக்கு என்வரன்மெண்ட் எப்படி இருக்கணும், உள்ள காற்றோட்டம் எப்படி இருக்கணும், அதுக்கு ஃபீடு எப்படி கொடுக்கணும், அந்த ஃபீடை வந்து எப்படி வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் ப்ளஸ் சயின்ஸை சேர்த்து அவங்க படிக்கிறதுனால ப்ரைவேட் கம்பெனிஸ் நிறையா வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. தட் இஸ் பெரிய கோழி பண்ணை வளர்க்குறவங்கலாம் இந்த கிராஜுவேட்ஸை தான் லைக் பண்ணுறாங்க. இப்போ வெட்டினரி டாக்டர் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த கிராஜுவேட்ஸ் வரும்போது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த கிராஜுவேட்ஸ் பயன்படுறாங்க. இன்றைக்கி வந்து பிடெக் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் டெக்னாலஜிக்கு ஒசூர்லேருந்து வர 2 பேட்ச் மாணவர்களுமே எல்லாருமே வந்து வெளிநாடுகளிலும் மற்ற மாநிலங்களிலும் போய் வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி அது மாதிரி பிடெக் ஃபுட் டெக்னாலஜி எப்போவுமே டிமாண்ட் உண்டு. சில மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, யூஜி படிச்சுட்டு எங்கேயாவது ஜாயின் பண்ணுறாங்க. லைக் ப்ரைவேட் ஐஸ்கிரீம்ஸ், கவர்மெண்ட் ஜாப்ஸ், டைரிஸ், அது மாதிரி பண்ணுறாங்க. சில பேர் வந்து முதுநிலை படித்து ஆராய்ச்சியாளர்களாகவும் ஆசிரியர்கள் பெருமக்களை வர்றதுக்காகவும் பண்ணுறாங்க. ஸோ வாய்ப்புகள் வந்து நல்லா இருக்குது. நாங்கள் ஒரு பட்டப்படிப்பு ஆரம்பிக்கும் போதே இந்த மாணவர்கள் வந்து ஒரு 10 வருடம் 15 வருடம் காப்பாற்ற முடியுமா, அவங்களுக்கு அடைக்கலம் மாதிரி கொடுத்து அவங்களை காப்பாற்ற முடியுமான ஒரு கொள்கையின் அடிப்படையில் தான் புதிய வடிவங்களே நாங்கள் கொடுக்குறோம். ஒரு வேலையில்லாத ஒரு பட்டப்படிப்பை ஆரம்பிப்பதற்கு எந்த பல்கலைக்கழகமும் முன் வருவதில்லை. தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக மற்றொரு நேயர் ராஜீவ். வணக்கம், உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் கிருஷ்ணன், உங்கள் கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஓகே சார், வணக்கம் சார். நான் கொடைக்கானல்லேருந்து பேசுகிறேன். கேள்வி கேட்கலாம் சார். நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். சார், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி பிரைவேட் காலேஜில் படித்தா நல்ல வேல்யூ இருக்கா சார்? இல்லை, அது வந்து நான் வந்து ஒரு அரசு பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர். நீங்கள் ஆப்போசிட்டாக கேட்குறீங்க. நான் எங்கள் பல்கலைக்கழகத்தில் படிங்க, அரசு கல்லூரியில் படிங்க, வாய்ப்புகள் நிறைய பிரகாசமாக இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து வேல்யூ இருக்கும். அதுக்காக நான் வந்து தனியார் கல்லூரியில் வந்து நான் குறைவாக மதிப்பில்லை. பட் என்ன கேட்க போனால் என்னுடைய அரசு பல்கலைக்கழகம், அரசு கல்லூரியில் தான் நான் வந்து தேர்வு பண்ணுவேன். நிச்சயமாக நம்ம அதில் உள்ள வாய்ப்புகளை பற்றி பேசலாம். பூபதி என்ற நேயர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம், உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் பூபதி, உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து இல்லாம பயாலஜி இருக்கு, பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் இருக்கு. அது போலாமான்னு கேட்கு. இல்லை, நீங்கள் கம்ப்யூட்டருக்கு பதிலாக மேக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. மேக்ஸ் நீங்கள் படிக்கலை இல்லையா?
அவர் இணைப்பில் இப்போ கிடையாது. கணிதம் வந்து எந்தெந்த பிரிவுகளுக்கு அடிப்படையாக இருக்குது? இல்லை, கணிதம் காம்பினேஷனோட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ இது இருந்ததுன்னா எங்களோட தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுக்கு சேரலாம். கணிதம் அல்லாமல் பயோ, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருந்தீங்கன்னா கால்நடை மருத்துவத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுதான் ஜென்ரல் இது. அந்த மேக்ஸ் வந்து ஒரு 50 கட் ஆஃப் நாங்கள் பிடெக் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் டைரி டெக்னாலஜி நாங்கள் எடுப்போம். நிச்சயமாக நேரத்தோட இறுதி தருணத்தில் இருக்கும். பொதுவாக வந்து ஆயுஷ் மருத்துவ படிப்புகளுக்கான விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்றது நேயரோட ஒரு கோரிக்கையாகவே இந்த நிகழ்ச்சியில் இருந்தது. இந்த படிப்பிற்கு விண்ணப்பிக்க தயாராகக்கூடிய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்கள் கடைசியாக சொல்லக்கூடியது என்ன? சார், விழிப்புணர்வு கம்மியாக இருக்கிறது உண்மைதாங்க, அது நாங்கள் ஒத்துக்கிறோங்க. அந்த விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கு தான் எங்களை மாதிரி வந்து ஆயுஷ் மருத்துவர்கள் நலச்சங்கம் எல்லாம் போராடிட்டு இருக்கோங்க. இப்போது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து டெங்கு காய்ச்சல் வந்தப்போ ஆங்கில மருத்துவ முறையில் அந்த நோய் குணப்படுத்த முடியாதுன்றப்போ அதுக்காக வந்து நாங்கள் போராடி நிலவேம்பு குடிநீர் வந்து இருக்கும். அதற்கு சித்தா ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டாக்டர் வீரபாபுன்னு சொல்லிட்டு தான் அவர் தான் முன்னிருந்து பண்ணாருங்க. அதனால் இப்போ வந்து நீங்கள் உலகின் முதல் மருத்துவம் நம்ம நாட்டு மருத்துவம் தாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. இங்கே இப்போ எம்பிபிஎஸ் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ட்டு கிடைக்காதவங்க, வாய்ப்புகள் கிடைக்காதவங்க வந்து எல்லா மருத்துவத்துடைய நோக்கமாக வந்து மனிதன் நோயிலிருந்து காப்பாற்றணும்னு தாங்க. இப்போ இத்தனை நோய்கள் வரும். இப்போ நம்ம இது கிளியர் கட்டாக இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து பேசிக் பார்த்தீங்கன்னா அலோபதியை பொறுத்த வரைக்கும் செல் தான் வரும். ஆனால் இதில் வந்து இயற்கை தான் சொல்லுவாங்கங்க. நம்ம முன்னோர்கள் வந்து 4448 நோய்கள் ஒரு மனிதனுக்கு வரும். அந்த 4448 நோய்களுக்கும் தீர்வுகள் சொல்லியிருக்காங்க. எய்ட்ஸுக்குல இருந்து எல்லாத்துக்குமே அதில் பண்ணியிருக்கு. இன்னொரு விஷயங்கள் வந்து இப்போ சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, நேச்சுரோபதி இதெல்லாம் வந்து லேட்டாக ஆகும் அந்த மாதிரி ஒரு தவறான கருத்து இருந்துட்டு இருக்கு. அப்படி கிடையாது. எமர்ஜென்சி மெடிசன் எக்கச்சக்கமாக இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்குங்க சார். சார், கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்புகளை பொறுத்த வரைக்கும் கடைசி கட்டத்தில் மாணவர்கள் எதற்கெல்லாம் தயாராகி தங்களை வச்சுக்கணும், கலந்தாய்வுக்கு அவங்க எப்படி தயாராகணும், இறுதி கருத்து? கால்நடை மருத்துவம் தொழில்நுட்ப பட்ட படிப்புகள் கால்நடை மருத்துவ அறிவியல் பள்ளியத்திற்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து மே 2வது வாரத்தில் வந்து நாங்கள் கால் ஃபார் அப்ளிகேஷன்ஸு நாங்கள் 4 வாரங்கள் அதுக்கு கொடுப்போம். அந்த ஆன்லைன்லேயே வந்து ஃபில்அப் பண்ணி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஹார்ட் காப்பீஸும் அனுப்பணும், ஆன்லைன் காப்பீஸும் அனுப்பணும். ஒவ்வொரு பட்டப்படிப்புகளுக்கும் தனித்தனி விண்ணப்பங்கள், ஒரே விண்ணப்பத்திலே ஃபில்அப் பண்ணிடாதீங்க தயவுசெய்து. எல்லாத்துக்குமே தனித்தனி விண்ணப்பங்கள், அதற்கு தேவையான வந்து தொகை என்ன அந்த பணம் கேட்குறாங்களோ அதுக்கு டிடி கரெக்டாக எடுத்து நீங்கள் அனுப்பணும். வெல் இன் அட்வான்ஸ் அனுப்பிச்சிருங்க. கடைசி நேரத்தில் உட்காந்து போட்டி போட்டு அனுப்பிங்கன்னா அது கஷ்டமாக இருக்கும், டெலிவரி ஆகாது, 2 நாள் லேட்டாக வரும், அதை வந்து இன்எலிஜிபிள் பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கு வந்து நீங்கள் வந்து விடுமுறையில் இருக்கிறனால நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, வீட்டில் உங்கள் பாடியை எனர்ஜைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த பட்டப்படிப்புகள் படிக்கணும்னு சொல்லிட்டு யாரோட உந்துதலுக்கும் நீங்கள் அடிமைப்படாமல் அந்த பாடத்திட்டத்தில் வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கணும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி வாழ்க்கையில் வந்து நல்லா சிறப்பாக வரணும்னு என்னுடைய ஆசீர்வாதங்கள். நிச்சயமாக இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு மாற்றாக இணையாக இருக்கக்கூடிய மருத்துவ படிப்புகள் பற்றி ஒரு முழுமையான வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் கொடுத்த உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றிங்க. நிச்சயமாக எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு மாற்றான ஒரு வாய்ப்பு ஆயுஷ் மருத்துவத்திலும் கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்புகளிலும் இருப்பதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். மீண்டும் நாளை மற்றொரு படிப்புடன் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் நன்றி, வணக்கம்.